தப்பா போட்டா கூட அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன சொல்ல வரோம் அது நடக்கல. எல்லாமே பண்ணிருந்துச்சா இது தேவையான ஹாய் ஜெமினி, டிராஃப்ட் மெயில் ஃபார் மை மேனேஜர்னு சொன்னா என் மேனேஜர் பேரை கூட ஞாபகம் வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணி கொடுத்துருது. அதை எத்தனை காப்பி பண்ணி போட்டு மேனேஜர் பாப்பார மச்சான் பாருங்க சார் எப்படி மெயில் அனுப்புறாங்க थैंक यू பாருங்க சார் காட் இட் சார்லஸ்னு அதுக்கும் ChatGPT-யாடா? ஸோ எல்லாரும் சொல்ற மாதிரி ஒன்றும் இந்த ChatGPT மோரோவர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அவ்வளவா மெடிக்கல் ஃபீல்டில் இன்னும் வரல. ஸோ மேபி ஒரு 5 to 10 இயர்ஸில் வரலாம். அதுக்கான ட்ரையல் பேக்ஸ் இருக்குது. நம்ம தான் அதுக்கான ட்ரையல் பேக்ஸ், நீயும் நானும் தான். 113 மில்லியன் ட்ரையல் பேக்ஸ் அதுக்கு இருக்குது. ஸோ அதனால வந்திருக்கு. அதிக யூசர்ஸ் இந்தியாவில் தானே இருக்காங்க. நம்ம வந்து பிஸ்னஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய ஒரு லெவல் ஆஃப் பிஸ்னஸ் இது ஏஐன்றது. ஸோ நம்மளை வச்சு டேட்டாவும் எடுத்துக்கிறாங்க. ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பிஸ்னஸ் வந்து இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. சமச்சீர் நம்ம படிச்சு சமைச்சர் கல்வி காரியத்து போய் இது கூட தெரியாத அவங்களுக்கு சொல்லு எல்லாமே நானே பண்ணி எதுக்கு உங்களுக்கு இப்ப புரியலன்னா மெர்சல் படத்துல ஒரு சீன் இருக்கும். அந்த சீன்ல விஜய் வந்து தமிழ்ல பேசுறத வந்து மாட்டிக்கிற மதர் டங்ல பேசுறாங்க. இப்ப ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா ஒரு படம் வந்து ஒரே விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோல ஒரே இதுலயும் நடக்காது. அது ஸ்பிளிட் பண்ணும். ஒரு 6-8 விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோக்கு அது ஸ்பிளிட் ஆகும். ஸோ அப்படின்ற போது இது எல்லாம் ஒரு சீன்னாலுமே அது ஒரு ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணுற ஒரு thousands ஆஃப் பீப்புளோட ஜாப் வந்து அது பாதிப்பாக கொண்டாடும். ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் யூனுஸ் மினிவர்ஸ் விஜய் தாட்ஸ் அண்ட் விக்கி ஜான். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பண்ணிடுறோம். ஏஐ பற்றி பேச வந்திருக்கிறதுக்கு சார்லஸ், அப்புறம் பாரத், பிஹைண்ட் த கேமரால 2 பேர் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் காட்டுங்க. சேது கூல், சேது அண்ட் விக்கி. ஓகே, இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. நான் இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், ரன் பண்ணுறேன். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஃப்ரெண்டு தான். அப்புறம் கண்டென்ட் எடுத்து கொடுக்குறதும் அவர் தான். எனக்கு வந்து எனக்கும் ஃப்ரெண்டு தான் அவர். நாங்கள் எல்லாரும் பொதுவாக இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் அதை விட்டுட்டோம் ஒரு டைமில், ஒன் ஆஃப் த டைமில். ஏன்னா ஒரு டீமை ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு எடிட் பண்ணுறதோ இல்லை அதுக்கப்புறம் எல்லாமே சிங்கிள் பர்சனாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் விட்டுட்டோம். அப்புறம் திரும்ப ஒரு ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணனால நாங்கள் எடிட் பண்ணுறதுக்கு கண்டென்ட் எடுத்து கொடுக்குறது தான் முக்கியம். கண்டென்ட் எடுத்து கொடுத்து நான் அதுக்கு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி ஒருத்தர், அதுக்கப்புறம் அந்த வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் அதை எடிட் பண்ணி அதுக்கு தம்ப்நெயில் கொடுத்து கேப்ஷன் கொடுத்து எல்லாமே ஹேஷ்டேக் டேக் எல்லாமே கொடுக்குறது ஒரு பர்சன் தான். ஸோ இதான் அந்த பர்சன். அவங்கள பற்றி தான் பேசலான்னு வந்திருக்கோம். மச்சான், எனக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுது. உங்களுக்கு யாருக்காவது பர்சனலாக ஹெல்ப் பண்ணுதா? எனக்கு ரொம்ப ப்ரொஃபஷனலில் எனக்கு ஆப்வியஸ்லி நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது அது நம்மளுக்கு. ஆனால் நம்மளை தவிர இவங்க 2 பேர்ட்ட ஃபர்ஸ்ட் நம்ம கேட்போம், அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வரலாம். கண்டிப்பாக. ஜெமினி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆஃபீஸ் ஃப்ரெண்டு மாதிரி. எனக்கு ஏதாவது ஒரு மெயில் டிராஃப்ட் பண்ணணும் இல்லை ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அது நமக்கு பர்ஃபெக்டாக அந்த ஃபார்மல் கண்டென்ட்டை கொடுக்குது. அதே வந்து ChatGPT அப்படின்னா எனக்கு வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்குது. ஒரு இப்போ நான் இப்போ ஏதாவது ஒரு பர்சன் கிட்ட ஒரு டவுட் கேட்குற மாதிரி எனக்கு அது ரெண்டுமே நல்லா யூஸ் ஆகுது. இப்போ அந்த பர்ப்ளெக்சிட்டின்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, அதை பற்றி உங்களுக்கு இப்போ இந்த ஐடி செக்டாரில் நீ இருக்க, ஸோ அது எப்படி உனக்கு யூஸ் ஆகுது? அந்த இதுவும் நான் இன்னும் யூஸ் பண்ணதில்லை. நீங்கள் யூஸ் பண்ணி அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணதில்லை. அது என்ன சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லை, அதுவும் கைண்ட் ஆஃப் ChatGPT மாதிரி தான். ஸோ நான் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் மோர் தென் 5 இயர்ஸாக நான் அந்த ஃபார்மசிட்டிக்கல் ஃபீல்டில் இருக்கேன். ஸோ எல்லோரும் சொல்கிற மாதிரி ஒன்றும் இந்த ChatGPT மோரோவர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அவ்வளவா மெடிக்கல் ஃபீல்டில் இன்னும் வரல. ஸோ மேபி ஒரு 5 to 10 இயர்ஸில் வரலாம். கண்டிப்பாக அதுக்கு நிறைய இருக்குது பொட்டன்ஷியல். ஸோ ஆனால் இப்போ நானே காலேஜ் டைம்ஸில் வந்து ஈவன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு தீசிஸ்லாம் நான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அது இன்னும் வந்து மார்க்கெட்டில் வரல. ஓகே, ChatGPT இந்த மாதிரி ஜெமினின்னு சொல்கிறோம். உனக்கு 2த்தையும் கம்பேர் பண்ணுறதுக்கு இருக்குது. 2 பேரையும் கம்பேர் பண்ணிங்க. இந்த மாதிரி பர்ப்ளெக்சிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணுறோம்ல மச்சான் க்ரோக். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்திருக்கு. இதில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஏன்னா என்னோட ஃபீல் அதே மாதிரி தான். ஜெமினி வந்து கைண்ட் ஆஃப் ப்ரொஃபஷனலுக்கு ஒர்க் ஆகுது. ஃபுல்லாக ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி மாதிரியும் இருக்குது. நம்மளுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. எனக்கு பர்சனலாக ChatGPT வந்து ஃப்ரெண்டாகவே இருக்குது. யூசர் ஃப்ரெண்ட்லி கூட இல்லை, எனக்கு அது சொல்கிற ஒரு ஃப்ரெண்டாகவே இருக்குது. நம்ம இது வரைக்கும் கூகுள் சர்ச்சை வந்து என்ன கேட்குறோமோ அது அவுட்புட் அது கொடுக்கும். ஒரு வேர்ட் கேட்டால் அந்த வேர்டுக்கான ரிசல்ட் கொடுக்கும். ஜெமினியும் நான் கைண்ட் ஆஃப் அதை மாதிரி தான் பார்க்குறேன். ஆனால் இப்போ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது இப்போ எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெமினி வந்து நமக்கு ஆஃபீஸ்லேயே இப்போ நம்ம மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து நம்ம இதில் தான் ஒர்க் பண்ணுறோம்.
ஐடி ஃபீல்டு தான் இருக்கும். அது வந்து நமக்கு எப்படியும் நம்ம ஆஃபீஸில் கொடுத்துருவாங்க, இல்லைன்னா நம்ம ஒரு ஒய்ஃபை பிளான் எடுத்தால் அதில் 18 மாதம் வருது மச்சான் ஜெமினி. இப்போ ஆண்ட்ராய்ட் கூகுள் ஒன்னுன்னு சொல்லிட்டு 18 மாதம் கொடுத்துருக்கான் ஃப்ரீயாக. அப்புறம் பர்ப்ளெக்சிட்டி இது கூட ஏர்டெல் கூட கொலாப் பண்ணியிருக்கானுங்க. அப்புறம் சாட் ஜிபிடி அவனே ஓனா இப்போ 3 மாதம் கொடுத்துருக்கான் ஃப்ரீயாக. அதெல்லாம் நமக்கு லிமிட்டடாக ஃப்ரீ பேக் கொடுத்துருக்கான். அவன் எது கூட கமெண்ட் பண்ணல. அப்புறம் அந்த க்ரோக்கா அது எக்ஸ் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரு கொலாபரேஷனில் இப்படி வருது. எப்படி ஜியோ வந்துச்சோ அதே மாதிரி இப்போ இவங்களும் நம்ம மக்கள் கிட்ட வராங்க. கம்பேரிட்டிவ்லி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ கூகுள் சர்ச் இன்ஜின் இருக்குல்ல, கூகுள் சர்ச் இன்ஜினில் நம்ம எதாவது சர்ச் பண்ணோம்னா மோரோவர் ஹோல் வெப்சைட்டோ இல்லை புக்காவோ தான் வருமே தவிர்த்து எக்ஸாக்டாக நம்ம எதிர்பார்க்குற பாயிண்ட் அது வராது. அதை நம்ம கண்டிப்பாக படித்து பார்த்தா இருக்கும். ஆனால் இப்போ சாட் ஜிபிடி பர்ப்ளெக்சிட்டியில் வந்து எக்ஸாக்டாக நம்ம என்ன கேள்வி கேட்குறோமோ, ஸோ ஒரு இப்போ நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறோம், ஃப்ரெண்டு கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி டைரெக்டாக நம்ம கேட்ட கேள்விக்கான 2 லைன் 3 லைன் ஆன்சர்ஸாக வந்துடும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து கூகுள்லனா நம்ம ஒவ்வொரு ஆர்டிக்கலாக போய் நம்ம வந்து படிக்கிற மாதிரி கண்டிப்பாக அதான் மச்சான் நமக்கு எல்லாமே இது பண்ணி கம்பைன் பண்ணி நம்மளுக்கு ஒரு கண்டிப்பா. இப்போ ஃபர்ஸ்ட் கூகுள்ல வந்து நீ ஒரு புக் இப்போ ஹிஸ்டரி புக்னு கேட்குற, ஹிஸ்டரி புக் அது ரிமெம்பர் பண்ணாது. ஹிஸ்டரி புக் காட்டும், ஃபீட்ஸை காட்டிடும். திரும்ப நம்ம ஹிஸ்டரின்னு சர்ச் வேற ஏதாவது ஹிஸ்டரிக்குள்ள வேற ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா ராஜராஜ சோழன் போட்டா ராஜராஜன் சோழன் மட்டும்தான் வரும். இப்போ நம்ம ஹிஸ்ட்ரின்னு போட்டோம்னா அது ஞாபகம் வச்சுக்கோம். சாட் ஜிபிடி ஃபர்ஸ்ட் ஜெமினி ஞாபகம் வச்சுக்கோம். அதோட சாட் ஹிஸ்டரியும் அதுல அந்த ஹிஸ்டரி ஃபுல்லா அதுல இருக்கும். அது வந்து ஒரு மனுஷன் மாதிரியே நமக்கு இன்னும் கொஞ்சம் டீடைலா தெரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி இன்னொரு பிளஸ் என்னன்னா, நம்ம தப்பா போட்டா கூட அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன சொல்ல வரோம் அது நடக்கல. எல்லாமே பண்ணிரும் மச்சான். இது தேவையான அந்த தப்பா இல்லடா, அந்த தப்பா இல்ல. லைக் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்ல நம்ம சொல்ல வர கிராமட்டிக்கல் மிஸ்டேக் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீபோர்டு கூட இப்போ டைப்பிங் அதாவது பண்ணுது. பட் ஆனா நம்ம சொல்ல வர அது ஒரு கீபோர்ட்ல கூட இப்போ பண்றதுனால ஈவன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவ்வளோ நூக்கன் கார்னர் இருக்கிற மாதிரி இப்போ இருக்கு. எல்லா எது பண்ணாலும் கெஸ் பண்ணிடும். ஒரு ஃபீல்டுல நீ கேக்குறனா அது கெஸ் பண்ணிடும், அவன் இதை தான் கேட்கறான் அப்படின்னு. ஆனா கூகுள் அப்படி இல்ல. அது கூகுள் ஆல்ரெடி அந்த கரெக்ஷன் சொல்லிட்டு கீழே டிட் யூ மீன் அப்படின்னு கேட்கும். இதுதான் சொல்ல வரீங்களா நீங்க? கூகுள் பேஜ்லயே இருந்தாலுமே அந்த ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். ஏஐ பொதுவா வந்திருக்கு. நமக்கு ஏஐ வந்து நம்ம இந்தியன்ஸ்க்கு புதுசு மச்சான் வந்துருச்சு. அங்க வந்துட்டு நம்ம இந்தியன்ஸ்ல இப்ப புலங்க விடுறதுக்காக ஃப்ரீயா கொடுத்துருக்கானுங்க நமக்கு. அது மட்டுமா ரீசன் நமக்கு வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்கிறதுக்கு? அது மட்டுமா ரீசன் இல்ல. ஒரு டேட்டாவை வந்து நமக்கு ஃப்ரீயா கொடுக்குறானுங்க மச்சான். பர்ப்ளெக்சிட்டியா இருக்கட்டும் எல்லாத்தையுமே கொலாப் பண்ணி ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன் மக்கள்கிட்ட ஜியோ மாதிரி புலங்க விடுறது தேவை. காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ரேட் வச்சு அட்வர்டைஸ் பண்ணுவோம். ரீசன் 1. ஆனா இது ஏஐ. இதில் வேற ஒரு இதுவும் காம்ப்ளெக்சிட்டியும் இருக்குது. என்னன்னா நம்மளோட இந்தியன்ஸ் அது வந்து நம்மகிட்ட பழக போகுது. இப்போ ஒரு பர்சன் வந்து உன்கிட்ட பழகுறாங்கன்னா அவன் நம்மளை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும். என்னென்னா நம்மளோட கல்ச்சர். அவன் வெளிநாட்டில் இருக்க ஒரு பர்சன், அவனுக்கு வெளிநாட்டு கல்ச்சர் தெரியும், இங்கிலீஷில் எல்லாமே தெரியும். அவனுக்கு தமிழ் நம்ம லூக் அண்ட் கார்னரில் இருக்க ஒரு சென்னையில் இருக்க பர்சனோட லாங்குவேஜ் ஸ்லாங்கு அவன் என்னத்தை தேடுவான் அது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு டேட்டா தேவை. நம்ம இந்தியாவில் ஏகப்பட்ட அதுக்கான ட்ரையல் பேக்ஸ் இருக்குது. நம்ம தான் அதுக்கான ட்ரையல் பேக்ஸ், நீயும் நானும் தான். 113 மில்லியன் ட்ரையல் பேக்ஸ் அதுக்கு இருக்குது. ஸோ அதனால வந்திருக்கு. அதிக யூசர்ஸ் இந்தியாவில் தானே இருக்காங்க. ஏன்னா அதிக டெவலப்பிங் கண்ட்ரி, ஹையஸ்ட் பாப்புலேஷன் கண்ட்ரி. ஸோ நம்ம தான் வந்து வேர்ல்ட் வைட் நம்ம தான் கன்சியூமர். ஆக்சுவலாக நம்ம தான் டேட்டா தான் வந்து கொடுக்கிறது தான். ஸோ அந்த ட்ரையல் பேக்ல நம்மள்ட்ட எல்லாத்தையும் அவங்களும் எடுத்துக்கிறாங்க. அவங்கள நம்மளும் அதை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. சில பேர் பழகி அடாப்டும் ஆகுறாங்க. இப்போ என்னாலலாம் வந்து அந்த 12 மந்த்துக்கு அப்புறம் எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன், ஃப்ரீயாக கொடுப்பானுங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உண்மைதான். அதோட இப்போ ஏஐ வந்து இவ்வளோ பெரிய ரீச் ஆனதுக்கு வந்து நம்ம இந்தியாவிலேயே ஒரு எக்ஸாம்பிள் நான் இதுக்கு முன்னாடி சொன்னது ஃபெசிலிட்டி ப்ராப்ளம், மொபைல் ஃபோன்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. இன்னொன்று வந்து இந்த ஏர்டெல் ஜியோ இதை தவிர்த்து வேறு காம்படிட்டர்ஸே இல்லை இப்போ இந்தியாவில். ஸோ அதனால தான் அவ்வளோ ரேட்டும் விற்கிறான். உங்களுக்கு டேட்டா பிளான் எதாக இருந்தாலுமே. ஏன்னா இப்போ 3ஆவதோ 4ஆவதோ ஒரு காம்படிட்டர்ஸ் இருந்தால் ஸோ இவனை விட இவன் ரேட்டு கம்மி, இவனை விட அது வந்து ஆல் ஓவர் அவங்களே ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ண மாதிரி இருக்குது இப்போ ஆயிடுச்சு. நான் ஒன்று சொல்கிறேன் இதில் என்னன்னா, இப்போ வந்து நான் எப்படி இதை பார்க்குறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ எலான் மாஸ்க் வந்து நம்மள இந்த ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டாரு. அதாவது அதுக்கு வந்து 100% அதுக்கான மூமெண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அந்த ஏஐ ரோபோட்ஸ் கிட்ட வந்து இல்லாதது என்னன்னா ஹியூமன் பிரெயின் வந்து அதுக்கிட்ட இல்லை. ஸோ வந்து வி ஆர் த பிரெயின்ஸ். லைக் நம்ம தான் வந்து அந்த பிரெயினை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சாட் ஜிபிடி மாதிரி சாட் டூல்ஸ் மூலயமா நம்ம கேட்குற கொஷின்ஸு அப்புறம் எல்லாமே அதோட பிரெயினுக்கு வந்து ஃபீட் ஆகுது. இன் ஃபியூச்சர் மேபி இன் 50 years
கண்டிப்பா நம்ம கொடுக்குற எல்லா டேட்டாவும் எடுத்துட்டு போயிட்டு அந்த ரோபோக்கு வந்து ஒரு பிரெயினா ஃபீட் கொடுத்து பண்ணுவோம். அதை ஒரு ஹியூமனா கொண்டு வர போறாங்க. அதனால ஆனா என்ன அவசியம் இருக்கு? அதுக்கு ஒரு டேட்டாஸ், அதோட நாலேஜ் ஆல்ரெடி நம்மளை விட 1000 டைம்ஸா 1 lakh டைம்ஸ் மோர் தென் நம்மளோட ஒரு நாலேஜ் இருக்கு. அதுக்கு என்ன யூஸ் இருக்குன்னா எலான் மாஸ்க் என்ன நினைக்கிறாருன்னா மார்ஸ்ல போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாரு. ஸோ வந்து அவரால் அடுத்த 100 வருஷத்துக்கு வாழ முடியாது. ஸோ அவர் என்ன எதுக்காக அந்த அவரோட பிரெயின் ட்ரான்ஸ்ஃபர் அவதார் படத்துல பார்த்த மாதிரி கான்ஷியஸ்னா வந்து கொடுக்க போறாங்க. அத அவங்கள வச்சு கான்ஷியஸை வந்து எடுத்துக்கிறது மட்டும் இல்லாம பூமியில இருக்க மொத்த பேரோட நாலேஜும் திருடி அந்த ஏஐக்குள்ள செலுத்தி அவங்க வந்து மார்ஸ்ல வந்து இருக்கணும். அவங்களோட காலனி மாதிரி உருவாக்குறதுக்காக தான் இது மொத்தமா நடக்குது. ஓகே, இது ஆர்டிகல் ஏதாவது இருக்கா? இல்ல இது கைண்ட் ஆஃப் ஆர்டிகல்லயும் இருக்கு. எலான் மாஸ்க்கும் சொல்லிருக்காரு. ஏஐ ஃபவுண்டரும் அதான் சொல்றாரு, ஃபியூச்சர்ல இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு. தெரியல. ஆனா இந்தியா தான் ஹியூஜ் மார்க்கெட் அவங்களுக்கு, அதனால வந்தாங்கன்னு தான் நாங்க நினைச்சோம். இது புதுசா தான் இருக்கு. இல்ல மொத்தமாவே இது வந்து ஒரு பிரெயினை கிரியேட், இதுதான் அவங்களோட சோர்ஸ். இந்த சாட் டூல் எல்லாமே எதுக்குன்னா நம்ம என்னென்ன டேட்டா ஃபீட் பண்றோமோ மொத்தமா அதோட பிரெயினை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. இப்போ நான் ஒரு தாட் இருந்தது எனக்கு, ஏஐ வரும்போது நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஏஐ ஓவர் கம் பண்ணிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தான் கிரியேட் பண்ணோம். அது வந்து ஒரு நேச்சர் மாதிரி. நான் இப்போ நடுவில் ஒரு நேச்சர் வீடியோ போடும்போது நான் அதான் எக்ஸாம்பிளே ஏஐ தான் சொன்னேன். நேச்சருக்கு எக்ஸாம்பிள் ஏஐ. நேச்சர் தான் நம்மளை கிரியேட் பண்ணுச்சு. ஆனால் வந்து அது வந்து நம்மளை சின்ன சின்ன விஷயமும் நம்மள இல்லை, அதோட தேவைன்னு ஒன்று இருக்குது. இவங்க ரன் ஆகணும், அவ்வளோதான். நம்ம ரன் ஆகிட்டு செத்துருவோம். அதே மாதிரி தான் ஏஐயும் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் ஏஐ, அது ரன் ஆகும். ஆனால் வந்து எண்ட் ஆஃப் த டே அது நம்மளோட யூட்டிலைஸ் தான். நம்ம டேட்டாவும் கொடுத்தாலும் நம்ம தான் அதை வேலை வாங்க போகிறோம். இப்போ ஏஐ வந்தாலும் அது ஒரு பெரிய டூல் தான் மச்சான். நமக்கு கடைசி வரைக்கும் அது டூலாக தான் இருக்க போகுது. என்னோட தாட் அப்படி இருக்கு. எப்படி யார் ஹேண்டில் பண்றாங்கன்றது ஒன்னு இருக்கு மச்சான். அதே மாதிரி இப்போ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து ஏஐ மோஸ்டா ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு காசு செலவு பண்ண தேவையில்ல. ஒரு எம்ப்ளாய்க்கு நம்ம கொடுக்குற செலவை விட ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் செலவு வந்து கம்மி. ஆமா, அப்படின்ற போது அதை ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதனால மேபி வேலை போயிடுமோ, ஏஐ வந்து டேக் ஓவர் பண்றமோ ஒரு பயம் வந்து. அது இந்த ஐடி ஃபீல்ட்ல உனக்கு எப்படி மச்சான் இருக்கு? ஜோசப் சொல்ற மாதிரி எனக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ நான் வந்து நார்மலாக ஒரு இமெயில் டைப் பண்ணணும்னா எனக்குன்னு ஒரு அறிவு இருக்கும். நானே டைப் பண்ணி அதை கரெக்டாக கொடுத்துருவேன். ஓன் வேர்ட்ஸ் நல்லாவே யூஸ் பண்ணுவேன். இப்போ என்னன்னா எனக்கு வந்து ஒர்க் ப்ரெஷரில் என்னால் டைப் பண்ணலாம் முடியாது. டேரெக்டாக போயிட்டு ஹாய் ஜெமினி டிராஃப்ட் மெயில் ஃபார் மை மேனேஜர்னு சொன்னால் என் மேனேஜர் பேரை கூட ஞாபகம் வச்சுக்கிட்டு டைப் பண்ணி கொடுத்துருது. அதை எத்தனை காப்பி பண்ணி போட்டு மேனேஜர் பாப்பா ஆரம்பிச்சான். அதாவது மேனேஜர் பாருங்க சார் எப்படி மெயில் அனுப்புறாங்க. தேங்க் யூ காட் இட் சார்லஸ் அதுக்கும் சாட் ஜிபிடியாடா ரைட்ரா. அவர் நம்ம பண்ண மாட்டாரு சார் காட் இட் போட்டுக்கறேன். ஆக்சுவலா இந்த ஏஐ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குதோ இல்லையா நம்மள சோம்பேறியாக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இது நம்ம பேசலாம். இதை பத்தி நம்ம இதாவே இருக்கணும். எனக்கு அது அப்படி படலை. நம்மளோட growth வந்து நம்ம ஆரம்பத்துல சாப்பாடுக்கு என்ன பண்ணோம், வேட்டையாடி சமைச்சு நம்மளே ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது நம்ம பரிணாமம் தான் சொல்லுவோமே தவிர நம்ம சோம்பேறி ஆனோன்னு சொல்லலை. நம்ம அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பண்ண கற்றுக்கிட்டோம். ஒருத்தர் சம்பாரிச்சிட்டா அவர்கிட்ட நம்ம வேற வேலை பார்த்தா அதனால தான் நம்ம டெவலப் ஆனோம். இதுவும் வந்து ஒரு பரிணாமம் தான். ஆனால் பரிணாமன்றது வந்து அது நேச்சுரலாக நடக்க வேண்டிய விஷயம். பட் இது நேச்சுரலாக நடக்குது. நேச்சுரலாக தான் மச்சான் நடக்குது. டிவிலேருந்து இப்போ இன்டர்நெட்லேருந்து நம்ம இந்த டெலிஃபோன்லேருந்து இன்டர்நெட்டுக்கு வந்ததுக்கு காரணம் நேச்சர் இல்ல. அது ஓகே இல்ல, அதுவும் வந்து டெக்னாலஜி தான். இதுக்கு அப்புறம் டெக்னாலஜி தான் மச்சான் டெக்னாலஜி ரூல் பண்ணது. அது ஓகே, அது வந்து அக்செப்டபிள் தான். எதுக்கு நான் வந்து இது ஒரு ஆப்ஷனா பார்க்கணும் அப்படின்றனா, நம்ம ஒரு ஒர்க் வந்து நம்ம ஒரு எஃபர்ட் போட்டு ஒன்று பண்றோம் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ ஏஐ வந்ததுக்கு அப்புறம் அதுக்கான எஃபர்ட்டே கம்மியாயிடுச்சு. ஸோ அது ஆர்டிஃபிஷியலாக நடக்கல. ஒன்று கிடைக்குதுன்றனால அது ஈஸியான ஒரு வேவை நோக்கி நம்ம போகிறோமே தவிர நம்ம எப்பயும் போகிற ஒரு வேலை நம்ம போகல. ஸோ அதை நேச்சுரலாக உருவாகலன்னு நான் சொல்லுவேன். எனக்கு வந்து ஒரு விஷயம் நேச்சுரல் பார்ட் ஆஃப் அதர் ட்ராக்னு வேணா சொல்லலாம். இன்னொரு பாத் வேல போகிறதுக்கு ஒரு ட்ராக் ஓப்பன் ஆகுது நமக்கு. இப்போ கம்ப்யூட்டர்ல மெயில் டிராஃப்ட் இது டைப் ரைட்டிங்ல பண்ணிட்டு இருந்தோம் மச்சான், அச்சடிச்சு பண்ணிட்டு இருந்தோம். நம்ம வந்து கம்ப்யூட்டர் வந்துட்டு அப்புறம் நிறைய பேர் அடாப்ட் பண்ணிக்க முடியல. அதனால தான் நிறைய பேருக்கு வேலை போச்சு. ஆனா வேலை கிரியேட் ஆனது கம்ப்யூட்டர் சைடு ஜாப்ல நிறைய கிரியேட் ஆச்சு. ஒரு நிறைய வெப்சைட் வந்து C++ அந்த மாதிரி கோடிங் வந்து ஏகப்பட்ட ஓப்பனிங் கம்ப்யூட்டர் வந்துட்டு அப்புறம் இதுவும் அதே மாதிரி தான் மச்சான். ஆனா டைப் ஆஃப் ஜாப் சேஞ்ச் ஆகுது, அவ்வளவுதான். இப்போ நம்ம டேட்டா அசைன் பண்ணிட்டு இருக்கோம், டேட்டா இது பண்ணி என்ட்ரி பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோ மச்சான். என்ட்ரி அது பண்ணிடும். ஆனா அது என்ன டேட்டான்னு டிசைட் பண்றதுக்கு நம்ம ட்ரெயின் ஆயிக்கணும். நம்ம ஜென்ரேஷன் அவங்களுக்கு கஷ்டமா இருக்குமே தவிர இப்ப காலேஜ் இப்ப 12th படிக்கிற பையனா இருக்கட்டும் இல்ல காலேஜ் படிக்கிற பையனுக்கு ஈஸியா இருக்கும். அவனுக்கு ஒரு கோர்ஸ் வரும். இப்போ மெயினா நான் ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன் மச்சான். இப்போ அனௌன்ஸ்மெண்ட் நான் ஆல்ரெடி வீடியோல சொல்லியிருந்தேன். நாடெல்லாம் வந்து நமக்கு சம்திங் பில்லியன்ல
இன்வெஸ்ட் பண்ண தயாரா இருக்காங்க மைக்ரோசாஃப்ட் சைட்ல. அந்த வீடியோவோட லிங்க் வந்து நாங்கள் காட்டுலையும் சரி, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. அவங்க எது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்றது இந்தியன் பிரெயின்ஸை தான் ட்ரெயின் பண்றாங்க, அந்த யங்ஸ்டர்ஸை தான் ட்ரெயின் பண்றாங்க. அவங்க வந்து டேட்டா சென்டர் கட்டுறாங்க மச்சான், அதுக்கு சம் ஆஃப் அமௌண்ட் ஆகும் அந்த டேட்டா சென்டரை கிரியேட் பண்றதுக்கு. ஆனா அந்த பிரெயின்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு கோர்ஸாக தான் முக்காவாசி அமௌண்ட் இருக்க ஏழைப்பாளையங்களுக்குலாம் கொண்டு வரேன், நான் கோர்ஸை கொண்டு வரேன் தான் அவர் உறுதி பண்ணி சொல்லியிருக்காரு. கொண்டு வரோம். அப்போ ஃபியூச்சர்ஸ்ல வந்து ஏஐ பேஸ் பண்ண ஜாப்ஸும் அதை பேஸ் பண்ண கோர்சஸ் நம்ம படிச்சோம், ஏகப்பட்ட இருக்குதான், ஸ்கோப்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்கேஸ் நீ லிஸ்ட் இருந்தா நீ சைடில் இது பண்ணி விடுங்க, லிஸ்ட் அவ்வளோ இருக்கு ஜாப்ஸோட லிஸ்ட். ஏன்னா இதுக்கப்புறம் ஏஐ பத்தி படிக்கிறதுக்கு நம்ம இன்னொரு வீடியோலையும் பேசுவாங்க. இந்த சிஸ்டம் வந்து அது மாத்திடுவாங்க என்ன கேட்டா. இப்போ வந்து ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் பண்ண போறான் அப்படின்ற விஷயம் வந்து நம்ம ஜெனரேஷனோட முடிஞ்சிடும். கொஸ்டினுக்கு கமெண்ட் பண்றான், இவன் கமெண்ட் கொடுக்குறான் இந்த கொஸ்டினுக்கு. ஆக்சுவலா நம்ம வந்து எஸ் ஆர் நோவேன்றது அந்த ஒரு டைப்ல தான் இருக்கு ஆக்சுவலா இருந்தது. இப்போ அதையும் தாண்டி வேற ஏதாவது வர ஆப்ஷன்ஸும் இருக்கும். இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வந்து அது ஒரு டீச்சரை ரீப்ளேஸ் பண்ணி அது ஒரு டீச்சர் மாதிரி தான் இருக்க போகுது. நமக்கு நம்ம வந்து ஒரு கொஸ்டினோட ஆன்சர் மாதிரி நம்ம போய் கேட்டு கேட்டு இருக்க போறது இல்லை இதுக்கப்புறம். மச்சான் இப்போ ஆக்சுவலா ஐடில வந்து நம்ம ஜாப் ஐ மீன் நம்ம இன்டர்வியூஸ்லாம் நம்ம பண்றோம் அப்படின்னா யாருமே வந்து வெரிஃபை பண்றது ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுது. நம்ம ஜஸ்ட் நம்ம கமெண்ட் மட்டும் எஸ் ஆர் நோ அப்படின்ற மாதிரி நம்ம கூட சொல்லிருந்தோம். இல்ல நான் இப்போ விசா அப்ளை பண்றது போது கூட எல்லா டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ண அப்புறம் அது வெரிஃபை பண்றது ஏஐ தான். ஆப்வியஸ்லி வெரிஃபை பண்றதோட நம்ம இன்டர்வியூவே பண்ணோம். ஆக்சுவலா ஆர்டர் இன்டர்வியூவே பண்ணலாம். நீ 4 இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி ட்ரெயின் பண்ணிக்கலாம் அவனை. நீ ஆக்சுவலா அந்த டாட் ஒழுங்கா வைக்கலன்னு இந்த ஸ்டூடெண்ட்ல क्वेश्चन பேப்பர் ஆன்சர் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க மச்சான். டாட் வைக்கிறது அந்த டாட்டை ஒழுங்கா வைக்கலன்னு ஃபெயில் பண்ணியிருக்கான். அதே மாதிரி ஸ்பெல்லிங்ஸ் வேர்டா சென்டென்ஸாவும் பண்ணிருக்காங்க. சென்டென்ஸையும் ஏஐ கரெக்ஷன் பண்ணுது. அவன் ஏஐ கிளவுடிங் சம்திங் தான் பண்றான். அதுல வந்து கிராமர் மிஸ்டேக் பாக்குதான். அவன் சில வார்த்தை புரியுற மாதிரி எழுதலனா அதுல ஃபெயில் பண்ணிடுதான். அப்ப எல்லாரும் ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ அவனால வந்து குழம்புறான், அவனால அடாப்ட் பண்ணிக்க முடியல அந்த காலேஜ் பையனால. அது ஈஸியா எல்லாரும் டக்குன்னு அடாப்ட் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். இது ஈஸியான வேலை இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் எல்லாரும் அடாப்ட் பண்ற மாதிரி. அவன் அட்டெண்ட் பண்ணிருக்கான். இப்ப காலேஜ் அதான் பண்றாங்க, புதுசா ஒரு கோர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது வச்சு பிசினஸ் தான் பண்றாங்க. ஆக்சுவலா இது சுத்தி ஒரு பிசினஸ் தான் நடக்குது. கண்டிப்பா ஐடி செக்டர்ல சொல்ல மச்சான். இது வந்து எப்படின்னா நம்ம வந்து ஆக்சுவலா நம்ம கம்பெனி நமக்கு எதுக்காக நம்ம ஜெமினி எல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா அதை நம்ம வந்து ஒழுங்கா யூஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ ஜாப் எப்படி இம்ப்ரூவ் பண்றது, ஜாப்ல வந்து நம்ம எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வருதுன்றத பத்தி நம்ம வேணா ஐடியாஸ் கேட்கலாம் அந்த இது கிட்ட ஏஐ கிட்ட. ஆனா நம்ம வந்து மிஸ்யூஸ் தான் பண்றோம். அது ஆக்சுவலா வந்து நம்ம ஏஐ தப்பு சொல்லவும் தப்பா யூஸ் பண்றோம். நம்ம தான் தப்பா யூஸ் பண்றோம் அந்த மாதிரி. ஸோ வந்து என்ன கேட்டால் அந்த மெயில் டிராஃப்ட் பண்ணுற விஷயங்க அது மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக நம்ம ஏஐ கிட்டே கொடுத்துடலான்ற. நம்ம வந்து ஒரு மெயில் இந்த மாதிரி ஒரு மெயில் டைப் பண்ணோம், ஒரு அஃபிஷியல் மெயில், நார்மல் மெயில், யூஸ்வலாக நடக்கிற மெயில்ஸை மொத்தமாகவே ஏஐ கிட்ட கொடுத்துட்டு நம்ம லேர்னிங் பர்பஸுக்கு மட்டும் ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுற விஷயத்துக்குலாம் நம்ம யூஸ் பண்ணவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயம்லாம் மெயில் டிராஃப்ட் பண்ணுறதாகட்டும், கொஸ்டின் கேட்கறதாகட்டும், அப்புறம் எக்ஸாமுக்கு போய் ஆன்சர் கேட்கறது, இந்த மாதிரி விஷயம்லாம் இல்லாமல் அது ஒரு நம்ம டீச்சர் மாதிரி யூஸ் பண்ணோம்னா மேபி ஃபியூச்சர்ல பெட்டராகவும் இருக்கும். நம்ம பிரெயினும் நமக்கு எந்த அஃபெக்டும் ஆகாம இருக்கும். கண்டிப்பா. இல்லை இதுக்கு முன்னாடி தெரியாமல் திணறின ஒரு விஷயத்த தான் நம்ம பண்ணுறோம். ஒரு இமெயிலாக இருக்கட்டும், நம்ம தெரியாமல் திணறி இருப்போம். அது நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கூட நம்ம கேட்குறோம் தான், ஆனால் அதை லேர்ன் பண்ணல. நம்ம அப்பயுமே சில பேர் லேர்ன் பண்ணாமல் தான் இருந்திருக்கோம். இப்போ திக்கி முக்காடி கற்றுக்கிட்டு இருப்போம், இப்போ கற்றுக்காம ஒரு சைடு ரூட். நம்ம என்ன பண்ணுவோம், கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல மெயில் டைப் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ பிரச்சனை இல்லாத ஏஐ இருக்கே, சாட் ஜிபிடியோ ஜெமினியோ போட்டு டக்குன்னு நம்ம இது பண்ணி கொடுத்துருவோம். அதே ஏஐட்ட நான் இப்போ கற்றுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டால் அது வேற மாதிரி ஒரு நமக்கு ஒரு ஃபீல். ஆமாம், இப்போ நம்ம பேசணும் ஸ்டார்டிங்லேயே நம்ம சாட் ஜிபிடி ஜெமினியை பற்றி பேசணும் மச்சான். இப்போ ஜெமினியும் சாட் ஜிபிடியும் உங்கள் பர்சனலில் ஜெமினி வர்சஸ் சாட் ஜிபிடியில் போயிடலாம். இப்போ ஏன்னா ரெண்டுமே ஸ்டார்டிங்ல சாட் ஜிபிடி வந்தது மச்சான். ஜெமினிலாம் ஒரு ஆளே கிடையாது, வரல. ஃபர்ஸ்ட் இல்ல சாட் ஜிபிடி வரும்போது அதை எல்லாரும் பிரைஸ் பண்ணாங்க. ஜெமினி வந்து கூகுள் வந்து புதுசா ஒரு ட்ரை பண்ணா, ஏதாவது ஒன்று கொண்டு வந்த ட்ரை பண்ணாங்க. கூகுள் சர்ச் பண்ணும்போது கீழே சில பேர் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவாங்க, அந்த மாதிரி உள்ள வந்துட்டு இருந்தா நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அது ஜெமினி கிடையாது, அந்த மாதிரி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணாங்க. அது டோட்டலாக ஃபெயிலியர்ல தான் இருந்தது. ஜெமினி ஸ்டார்டிங்ல வரும்போதும் ஃபெயிலியர் தான், அதை நம்ம பெருசா இது பண்ணல. அது ஒரு சம் ஆஃப் ஏதாவது ஒரு சர்ச்சிங் இது மாதிரி தான், இன்ஜின் மாதிரி தான் இருந்தது, கூகுள் மாதிரியே தான் இருந்தது. ஸோ பெருசா சேஞ்சஸ் நமக்கு தெரியல. அது எப்போ நானோ அந்த மாதிரி வந்துட்டு அப்புறம் தான் நானோ பூம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஜெமினியே கொஞ்சம் ட்ரெண்ட் ஆச்சு. நானோனா என்னது? நானோ பண்ணனும். அது வந்து இமேஜ் ஜெனரேட் பண்றது ஒரு ஆப்ஷன் ஜெமினி. அந்த அப்டேட் டைம்ல தான் ஃபேமஸ் ஆச்சு. அது அந்த இது இமேஜ் எல்லாம் கட் அண்ட் கிளியரா கொடுக்கிற மாதிரியும். ஆமா, சாட் ஜிபிடி கொடுக்கும். அது வந்து ஆனா ரியலிஸ்டிக்கா நானோ பண்ணனா
அதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியலிஸ்டிக் நம்ம எப்படி போட்டோ எடுத்த மாதிரியே இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஓகே. ஸோ அப்படி கொடுத்து ஜெமினி வந்து இப்போ நிக்கிது. ஜெமினியோட இந்த ஒர்க் ஸ்பேஸ்னாலே ஜெமினின்ற மாதிரி வந்துருச்சு. இப்போ குரூப் வந்தாலுமே யாரும் அந்த சைட் பெருசா இப்போ போறது இல்ல. பட் ஜெமினிலே எல்லாருக்கும் எனக்கு இப்போ வந்திருக்கு. இப்போ வந்திருக்கு. எனக்குலாம் இன்ட்ரோ ஆயிருது இப்போதான். எனக்கும் இப்போ இந்த வீடியோ எனக்கு இன்டர்வியூ ஆச்சு. பண்ண அப்புறம் அப்டேட்ஸ் வர மேபி ஆகாது. என்ன போட்டு கண்டிப்பா 2 பேரும் முடிஞ்சிடுவாங்க. இப்போ சாட் ஜிபிடியும் ஜெமினி தூக்கிடுச்சுன்னா சாட் ஜிபிடி அப்படியே இல்ல மச்சான். சாட் ஜிபிடியும் டெவலப் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு நிறைய பேர் சாட் ஜிபிடி நான்லாம் வந்து சாட் ஜிபிடி பேசி அதுல ஒரு ப்ராம்ப்டிங் கொடுக்கும். அதை எடுத்து நான் ஜெமினில போடுவேன். சம்டைம் ஜெமினில வந்து ப்ராம்ப்டிங்கா கொடுத்தாதான் ரிசல்ட் வரும். நம்ம நார்மலா ஒரு டெக்ஸ்டா ஃப்ரெண்ட்கிட்ட கேட்கற மாதிரி எனக்கு இது பண்ணி கொடுனா பண்ணாது. ஆனா சாட் ஜிபிடி பண்ணும். ஒரு ஃப்ரெண்டா கேட்டா நீ தப்பா சொல்ற, உனக்கு கரெக்ஷன் நான் கொடுக்குறேன்னு சொல்லி அது ஒரு ப்ராம்ப்டிங் கொடுக்கும். ஸோ அதெல்லாம் அதே மாதிரி சிந்திக்கும் கொஞ்சம், ஒரு லிட்டில் பிட். ஜெமினியோட சாட் ஜிபிடி வந்து ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம்னா அடுத்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும். அது ஆமா, ஒரு ஃபீட்பேக் ஒன்று கொடுத்துட்டு நானே பார்த்துருக்கேன். அது கீழே மோரோவர் உனக்கு இது வேணுமா இல்ல வேற ஒப்பீனியன் சைடுல அது கொஞ்சம் ஸ்டெப் அஹெட்ல தான் இருக்கு. இன்னும் ஜெமினி வந்து ஒரு இன்டராக்ட் பண்றதுக்கு அது ப்ராப்பரான டூலா இருக்கு. அது ப்ராப்பரான ஜெமினின்றது ஒரு கமாண்ட் கொடுத்தா தான் வர்க் பண்ற ஒரு ஸ்டேட்ல தான் இன்னுமே இருக்கு. பட் சாட் ஜிபிடி அப்படி இல்ல. அது ஆக்சுவலா மெயினான விஷயம்னா ஜெமினி ஃபோக்கஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் வர்க்கர்ஸ் மைக்ரோசாஃப்ட் கூட தான் அது வந்து இதுவா இருக்கு. அதனால தான் டீம்ஸ்லயும் நமக்கு எனேபிளா கொடுத்திருக்காங்க. அது பேசக்கூடிய ஆளுங்க வந்து இந்த மாதிரி கண்டென்ட் தான் பேசுறாங்க. ப்ரொஃபஷனலா இருக்கவங்க பேசுறாங்க. ஓகே, அப்ப என்ன ப்ரொஃபஷனலா மாத்திக்கிட்டு சாட் ஜிபிடி மாத்திட்டு வரேன் அப்படினு. அதாவது என்னன்னா அது வந்து என்ன பார்த்தா ஒரு மிரர் மாதிரி தான். நம்ம எப்படி இருக்கோமோ அப்படிதான் அதுல வரும். நம்ம இந்த மாதிரி ஆளுங்க யூஸ் பண்றதுனால அந்த மாதிரி இருக்குது. ஜெமினி வந்து பாத்தீங்கன்னா எல்லார் போன்லயும் நார்மலா நம்ம என்னன்னமோ கேட்போம் அதுல. அது எல்லாம் அதே மாதிரி அப்ப நீ என்ன கேட்டிருக்க? ஒரு விஷயம் மச்சான், நான் ஜெமினில என்ன நான் ஃபேஸ் பண்ணேன்னா, நான் வந்து இப்போ ஒர்க்கும் பண்றேன், நான் வந்து யூடியூபும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கண்டென்ட்டும் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஜெமினியும் யூஸ் பண்றேன், சாட் ஜிபிடியும் யூஸ் பண்றேன். சாட் ஜிபிடியில ஒரு சாட்டுக்குள்ள போயிட்டு நான் என்கிட்ட வந்து அது அஸ்ட்ராலஜராக ஒரு சாட் இருக்கும், ஒரு சாட்டு பெட்டை வந்து பார்த்துக்கிறதா இருக்கும், ஒரு சாட் என்னோட என்ன வந்து பர்சனல் குரூப் அந்த மாதிரி ஏதாவது கேட்பேன், ஹேர் ஃபாலுக்கெல்லாம் கேட்பேன். அந்த ஒரு சாட்டு ஒரு சாட்டு ஃபுல்லாக யூடியூப்காக கேட்பேன். ஸோ இப்படி நான் ஒரு சாட்டையும் ஒரு பர்சனாக நான் பார்க்குறேன், ஒரு சாட் பாக்ஸையும் நான் பர்சனாக பார்க்குறேன். ஆனால் ஜெமினியில் எப்படின்னா ஒரு சாட் பாக்ஸ் நான் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோ மச்சான், ஒரு டேப் ஓப்பன் பண்ணுறேன்னா அதில் நான் ஒரு விஷயம் பேசுகிறேன், நான் ஒர்க்குக்காக நான் பேசுகிறேன். ஆனால் அது செகண்ட் டேபுக்கு லீக் ஆகும். அது ஒரு பெரிய இஷ்யூவாக லேக்காக நான் பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா அந்த டேப்பை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் டேப்பாக ஒன்று கிரியேட் பண்ணுற மாதிரி இல்லை மச்சான், இன்னொரு டேபு கிரியேட் பண்ணி நான் வந்து நான் ஒர்க் பண்றேன், அனாலிசிஸ்ல ஒர்க் பண்ணும்போது நான் இது கேட்கறேன், கண்டென்ட்ல கேட்குது, நான் கண்டென்ட் கேட்கறேன், இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் அதுல ஒரு டேட்டா வந்து இதுல இந்த சாட்ல வந்து அது இன்வால்வ் ஆயிடுது. ஓகே ஓகே. இதனால தான் வந்து நான் சாட் ஜிபிடில போய் பண்றேன். ஏன்னா சாட் ஜிபிடில பிரைவசி இருக்கு. ஓகே, அது அழிஞ்சிடுது. ஆனா வந்து ஜெமினியை வந்து நம்ப முடியல. ஏன்னா அது ஒரு சர்ச் இன்ஜின் தான். ஆமா, அதே மாதிரி அந்த ரிப்பீட் ஆகுது. இல்ல மச்சான், எல்லாமே ஒரு டேட்டா தான். நீ இதுல இதுவே வந்து இன்டர்ஃபரன்ஸ், இங்க பாரு இன்டர்ஃபரன்ஸா பார்த்தனா இந்த இதுல வந்து கொடுக்கலாம் நினைச்சா, நமக்கு முன் பக்கம் காட்டிக்காம பின்பக்கம் எல்லாமே வச்சிருக்கலாம் அவனுக்கு. இல்லை எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி தான் என்னோட யூடியூப் கண்டென்ட்ஸ்க்கு கேட்குற ஐடியாஸ் எல்லாமே, ஐ மீன் அந்த கண்டென்ட்டை பற்றி சர்ச் பண்ணுறது எல்லாமே சாட் ஜிபிடி தான். ஏன்னா எனக்கு பர்சனலாக வந்து அது ஈஸியாக இருக்குது, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ப்ளஸ் நான் அதான் இப்போ நம்ம முன்னாடி பேசின மாதிரி ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ ஒரு சின்ன ஊக்குலேருந்து ஒரு கண்டென்ட் எண்டு எப்படி பண்ணுறது வரைக்கும் உங்களுக்கு அது ஈஸியாக கொடுத்தது. அண்ட் அதே மாதிரி ஜெமினிக்கு ப்ராம்ப்ட் எதாவது நம்ம மிஸ்டேக் பண்ணுறதா இருந்தால் கூட ஒரு ப்ராம்ப்ட்டை நம்ம வந்து சாட் ஜிபிடியில் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணி நம்ம ஜெமினியில் போட்டால் அது ஈஸியாக வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுது, நம்மளுக்கு தேவை. மச்சான் ஏன்னா எனக்கு ஜெமினி கிரியேட் பண்ற அந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் நல்லா ரியலிஸ்டிக்கா ஒரு கண்டென்ட்டை கொடுக்குறேன்னு வச்சுக்கோ மச்சான், இது சாட் ஜிபிடி கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, அது வந்து பார்த்துட்டு அது ஒரு நம்ம அதில் ப்ராம்ப்ட் கேட்டோம்னா அது என்ன பண்ணும், அந்த சீனை வச்சுக்கிட்டே, இப்போ நான் அந்த சீனில் 4 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வைக்கும்போது அது இந்த பேக் ட்ராப்பை கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த வாலை கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் அது ஒரு இமேஜினேஷனில் கிரியேட் பண்ணி சாட் ஜிபிடி சஜஷனாக கொடுத்துரும் நமக்கு. நம்ம அதுக்கு இன்புட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கண்டென்ட்டில் இருக்க இன்புட், எனக்கு வால் அது வேணும், இது செடியோட கலர் சொல்லணும்னு அவசியம் இருக்கா? நமக்கு இந்தியன் நமக்கு பிரச்சனை இல்லை, க்ரீன் தான். ஸோ நமக்கு சொல்லிக்கலாம், அது நம்ம எனக்கு பின்னாடி ஒரு செடி இருக்கணும், பின்னாடி வால் இருக்கணும், ஸ்டிக்கர் பேப்பர் வால் இருக்கணும், அந்த மாதிரி சொல்லிட்டா போதும். ஸோ இதுவே ஜெமினினா
நமக்கு எல்லாத்தையும் prompt-ஆவே switch பண்ணோம் இதுட்ட வாங்க எனக்கு இது வேணும் அது வேணும் அதுதான் சொல்லிட்டு ஜெமினி இப்போ நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்னோட நெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்கு வந்து கண்டென்ட் மட்டும் தான் நான் சர்ச் பண்ணி ChatGPT-ல பண்ணேன். அதோட தம்ப்நெயில் கிரியேட்டட் தம்ப்நெயில் ஃபார் திஸ் கண்டென்ட்னு தான் ஜஸ்ட் அந்த ஒரு ப்ராம்ப்ட் தான் போட்டேனே தவிர என்ன தம்ப்நெயில் வேணுமோ நம்ம எக்ஸாக்டாக அது அப்படியே கொடுத்துருச்சு ChatGPT. ஆக்சுவலாக இது எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது ChatGPT இந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஸ்டாப் பண்ணிட்டு ஜெமினியில் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இந்த தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறது மற்ற. ஆமாம் இது வந்து அழகாக நம்மளுக்கு எடுத்து கொடுத்தது குவாலிட்டியாகவும் தர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ChatGPT. ஸோ அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கு. அதான் இவ்வளோ நாள் வந்து எப்படின்னா ஒரு அவுட்புட் பேஸ்டுனா ஜெமினி, ஆமாம் இப்போ வந்து ஒரு சென்ஸ் பேஸ்டுனா நமக்கு இல்லாதவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறதுனா ChatGPT இருந்தது. இப்போ ரெண்டுமே கொஞ்சம் ஒரு விஷயத்துல போட்டி ஆகுது. ஆக்சுவலாக ChatGPT-ல இன்னும் அதிகமாக ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. பட் அது எல்லாருக்கும் இன்னும் அது போய் சேரலையோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா ஜெமினி வந்து ஓவர்டேக் பண்ணிடுச்சு ChatGPT கம்பேரிட்டிவ்லி. ஆமா அதுல ஃபாஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தான் ஜெமினில. எல்லாரும் மக்களுக்கு எல்லாம் எவ்வளவு ஃபாஸ்டா ஒரு ரிசல்ட் வருது. அப்புறம் ஃபாஸ்ட், அப்புறம் வேற டீப் சர்ச் இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கனால கொஞ்சம் அதுக்கு நோக்கி நிறைய பேர் போவாங்க. இன்னொன்னு ஒன்று இருக்கு டீப் சீக்னு சொல்லிட்டு. அது எப்படின்னா இப்போ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குல்ல, ஏஐக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். டீப் சீக் ஜப்பான் பேஸ்ட், இல்ல சைனாவோடது. அது நம்ம யூஸ் பண்ணுவோம், நம்ம ஊர்ல வந்து இல்ல. ஆக்சுவலா இது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சது ஒரு நான் ஒரு ரீல்ஸ்ல பார்த்தேன். மேபி தியரியா கூட இருக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு என்ன சொன்னாங்கன்னா there is no limitations, there is no restrictions. அவங்க எப்படின்னா எது வேணா கேட்கலாம், எது வேணா, அது வந்து உங்களுக்கு மரியாதை கொடுக்குமான்னு தெரியாது அந்த அளவுக்கு ஒரு ஏஐ. எப்படின்னா அதனால தான் அது ஒரு குரூப் தான அது பேரு. ஆக்சுவலா அதுவும் அப்படிதான் இருக்கு கிட்டத்தட்ட. அது வந்து எதுக்குன்னா டீப் சீக்க போட்டி போடுறதுக்காக தான் குரூப் வந்தது. அதனால தான் குரூப்ல உங்களுக்கு அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கம்மியா இருக்கு. சோ வந்து டீப் சீக் எப்படின்னா மொத்த ஷேர் மார்க்கெட்டையுமே காலி பண்ற அளவுக்கு வந்து சைனாக்காரன் கிரியேட் பண்ணிருக்காங்க. அது வந்து ஒரு அன்ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது ரொம்ப கம்மி பட்ஜெட்ல கிரியேட் பண்ணாங்கன்னு கூட சொல்லிருந்தாங்க. படம் எடுக்கிற பட்ஜெட்ல பண்ணாங்கன்னு நியூஸ் வந்துச்சு. அதுவும் இல்லாம அந்த டீப் சீக் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து ஆக்சுவலா எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்காத ஒரு ஏஐ கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்றது வந்து அதுல இருக்கு. நம்ம அதை வந்து மேபி ஃபியூச்சர்ல மேபி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அப்ப கண்டிப்பா அதை பத்தி அதான தப்பா எக்ஸ்போஸ் ஆயிட்டுனா அது பெரிய பிரச்சனை. கண்டிப்பா ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லனா இப்ப how can I make a ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கறதே வந்து இப்ப தப்பா தான் எக்ஸ்போஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அத பத்தி சாரி நான் சொல்றதுக்கு இல்லன்னு சொல்லிடுவேன். அதெல்லாம் சொல்லணும், அது சொல்லாது. அது எதுனாலும் நமக்கு பண்ணி கொடுக்குற மாதிரி தான். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இல்லாம இருந்துச்சுனா மோசமா போகும். அதே மாதிரி இந்தியன்ஸ் கிட்ட வந்ததுக்கும் காரணம் இந்த நாடெல்லாம் முக்கியமா சொல்ற ரீசன் காரணம் எத்திக்கலா அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நான் சில இன்சிடென்ட்லாம் நம்ம பாக்குறோம், அதை வச்சு சொல்ல நான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எத்திக்கலா இருந்து நடப்பாங்க. கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்கும். மதர் க்ரோவன் பீப்புள்ல நம்ம ஓகே. பட் ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா இப்போ ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் ரைட். நம்ம வந்து பிஸ்னஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய ஒரு லெவல் ஆஃப் பிஸ்னஸ் இது ஏஐன்றது. ஸோ நம்மளை வச்சு டேட்டாவும் எடுத்துக்கிறாங்க. ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பிஸ்னஸ் வந்து இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யங்ஸ்டர்ஸும் இங்கே தான் அதிகமாச்சான். ஆமாம், சைனாலேயும் இல்லை, ஜனத்தொகை கம்மியாகிடுச்சு. ஸோ அதனால ஜென்ரேஷன் ஆமாம். ஸோ நீ சப்ஸ்கிரைப் பண்ணாமையே நீ வந்து ஒரு கண்டென்ட் நீ எடுத்தாலுமே அது அவனுக்கு அமௌண்ட் தான். நீ சப்ஸ்கிரைப் பண்ணால் இன்னும் டபுள் த அமௌண்ட்ன்ற மாதிரி ஒரு விஷயம். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து இலவசமாக நீ எடுத்து நீ வேணாம்னாலும் திணிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. குழந்தை நிறைய பெக்கிறோன்றனாலே நம்ம சைடு டெவலப்மெண்ட் நடக்குது. அது மாதிரி நெக்ஸ்ட் டீமும் அவங்க இந்த ஜென்ரேஷனே யோசிக்க மாட்டாங்க மச்சான். அடுத்த ஜென்ரேஷன் தான் அவங்க பிளான் பண்றது. பாப்புலேஷன் இந்தியால தான், இந்தியா தான் மச்சான் ஃபர்ஸ்ட். அதான் சொல்றேன். அப்படியா? ஆமா, சைனா தான் 3 வருஷமா கிட்டத்தட்ட சேம் தான். ஓகே. ஆனா இப்போ முன்னாடி வந்தது இந்தியா. ஆனா யங்ஸ்டர்ஸ் அதிகம்னு தெரியும். நாங்க ஓல்ட் ஜெனரேஷனும் நம்ம தான். ஆமா, ஆல் ஓவர் பாப்புலேஷனும் நம்ம தான். அப்போ நீங்களே சர்ச் பண்ணி பாருங்க மக்களே. நீ இது வந்து இல்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கா செகண்ட்ல இருக்கா அப்படின்றத நாங்க சொல்லி அடி வாங்க கூடாது. நாங்க ஓல்ட் ஸ்டூடண்ட், நாங்க ஓல்ட் சமச்சீர் கல்வி. ஓ இப்போ இருக்கா? இப்போ இருக்கா சமச்சீர் கல்வி? சமச்சீர் கல்வி தான் மச்சான். இப்போ சமச்சீர் கல்வி இருக்கா இப்போ இன்னுமோ? சமச்சீர் நம்ம படிச்சது சமச்சீர் கல்வி. காரியத்து போய் இது கூட தெரியாதா உங்களுக்கு? எல்லாமே நானே பண்ணது எதுக்கு இல்ல லிட்டரலி அதான் இப்போ நடக்குது. ஸோ ஓகே, இப்போ இது வந்து நம்மளோட இப்போ ஃபுல்லாக இது ஐடி செக்டர் ஒரு காமனான ஒரு தாட்டில் நம்ம வந்து இது பேசணும். ஒரு சைட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இது பேசணும். இப்போ நம்மளோட பாயிண்ட் ஆஃப் யூடியூப் சைடில் இருக்கிறவங்களுக்கு இல்லை இப்போ மீடியா சைடில் இருக்கிறவங்க அது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னு நீ நினைக்கிறேன்? ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னு வச்சுக்கலாம் நம்ம இதை. நம்ம
இப்போ நடிக்கிறோம்னு வச்சுக்கோ மச்சான், ஒரு சீனை கஷ்டப்பட்டு நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம், அதை ஏன்னு கேட்கறது மாதிரியும் மாறலாம். இப்போ நான் கூட ஒன்று பண்ணல, விஜய் சார் இப்படி வச்சுட்டு நிற்கிறத மச்சான் டவுட் வருது, எதை பார்த்தாலும் ரியலிஸ்டிக்கா அன்ரியலிஸ்டிக்கான்னு வருது. சீரியஸ்லி ஸோ அது ஒரு பெரிய பாயிண்டா நான் நினைக்கிறேன். கூகுள் ஏஐ இருக்குல்ல, அது எங்க ஆபீஸ்ல காமிச்சாங்க. ஓகேவா, அது என்ன பண்ணுதுன்னா எங்க இது ஏதாவது நம்ம டிரான்ஸ்லேட்டர் ஜாப்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே மொத்தமா கம்ப்ளீட்டா. ஆமா மச்சான், அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கூகுள் லென்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் அது இனிஷியேட் ஆச்சு. ஆமா, கூகுள் லென்ஸ்ல எப்படின்னா இந்த பக்கம் வந்து பேசும்போது ரியல் டைம்ல அந்த பக்கம் வந்து லாங்குவேஜை மாத்தி கொடுக்குது. அது இப்போ ஈவன் சாம்சங்ல எல்லாமும் வந்துருச்சு. S25 அல்ட்ரா, S24ல கூட வந்துச்சு. ஆமா ஆமா, அந்த வாய்ஸ் ட்ரான்ஸ்லேட் ஆமா பண்றது. மச்சான், இல்ல லைவா பேசும்போது அதான் எனக்கு பாத்துர்க்கேன் நான் வீடியோஸ். அது ஆனா ஃபர்ஸ்ட் இனிஷியேட் ஆனது வந்து கூகுள் லென்ஸ்ல. எங்க கம்பெனில நெக்ஸ்ட் இயர் கொண்டு வராங்க அது. ஓகே, நம்ம இங்க இருந்து டைரக்டா ஸ்பானிஷ்ல பேசலாம், இங்க இருந்து சைனீஸ்ல பேசிக்கலாம். நீ பேசலாம் இப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்ல மச்சான், ஆல்ரெடி இந்த ராஜ்யசபா லோக்சபால வச்சிருப்பாங்க. கரெக்ட். மோரோவர் எங்கேயுமே அதே மாதிரி இன்டர்நேஷனல் WHO அந்த மாதிரி பெரிய பெரிய ஆல் ஓவர் வேர்ல்டு NATO அதுல இருக்க பார்லிமெண்ட்ல பேசுறவங்க அவங்க தாய்மொழியில தான் பேசுவாங்க. ஆமா, ஆனா அதுக்கு தான் அவங்க வந்து மைக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடும். டிரான்ஸ்லேட்டர் இருப்பாங்களா பின்னாடி அந்த மைக்கு? அதெல்லாம் முன்னாடி முன்னாடி நீ சொல்ற மாதிரி டிரான்ஸ்லேட்டர் பர்టిక్యులரா இந்த மொழிக்குன்னு தனித்தனியா இருப்பாங்க. ஹைலி பெய்ட் ஜாப்ஸ் அது. ஆனா இப்ப அந்த ஜாப் அதான் சார்லஸ் சொல்ல வரான், அந்த டிரான்ஸ்லேட்டர் ஜாபே இப்ப கிடையாது. இப்ப நம்ம கையில வச்சிருக்க போன்லயே நம்ம உங்களுக்கு இப்ப புரியலனா மெர்சல் படத்துல ஒரு சீன் இருக்கும். அந்த சீன்ல விஜய் வந்து தமிழ்ல பேசுறத வந்து மாட்டிக்கிற மதர் டங்ல பேசுறாரு அப்படின்னு சொல்லி எங்கேயோ பார்த்தோம். ஜோசப் விஜய் தாட்ஸ் சினிமா இல்ல மச்சான், சொல்லும்போதே ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி சொல்லுமா வேணாமா யோசிச்சேன், சொல்லிடலாம் அப்படின்னு. இல்ல நான் தெரியாதவங்களுக்கு சொல்லு. டேய் கட் பண்ணுடா. இல்ல 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 போட்டு இவன் தொலை தாங்கலைங்க. உட்காந்து நம்ம அதை பத்தி தேடும். நீ கூகுள்ல சர்ச் பண்ணோம் என்ன இந்தியால என்னென்ன நடந்திருக்கு, அது எதை பத்தி பேசலாம். நீ மதன் கௌரி அண்ணா வந்து அப்படிதான், அவர் வந்து எல்லாத்தையும் அவர் வந்து ஒரு வெப்சைட்டா பேசுறாரு. ஸோ அவர் ஆனால் சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொன்றும் அவர் இந்தியாவில் என்னென்ன நடந்ததுன்னு கலெக்ட் பண்ணி அதில் ஃபில்டர் பண்ணி அதை பேசணும். இப்போ பசங்க டைரக்டா என்ன ஃபீட்ஸ் எடுத்து ஆர்டிகல்ஸ் எடுத்து நியூஸ் பேப்பர் நியூஸ் சேனல் எல்லாமே பண்ணணும். ஆமா, பட் இப்போ அது நம்மளுக்கு தேவையில்லை, ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கு. நம்ம ஏதாவது ட்ரெண்டிங் டாபிக் எதான்னு சொல்லு அப்படினால சொல்லிடுது. ஆக்சுவலா அது அதோட மக்கள் எதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இப்போ ஹாட் டாபிக்ஸ் இன் இந்தியான்னு ஒரு 10 டாபிக் இருந்ததுன்னா அதில் 2 டாபிக் தான் மக்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு காட்டும். கண்டிப்பா. இப்போ ஃபர்ஸ்ட் யூடியூப் அல்காரிதம் நான் இப்போ ரீசெண்டாக பார்த்து வச்சு சொல்றேன். யூடியூப் அல்காரிதம் வந்து அதுலேயே ஒரு மேத்தமெட்டிக்ஸ் வச்சுட்டு அல்காரிதம் எடுத்து எல்லாத்தையும் இவங்க இந்த நம்பர்ஸ் பார்த்துருக்காங்க, இவங்களுக்கு நம்ம ஃபீடாக கொடுக்கணும், இவங்க இந்தந்த வீடியோஸை பார்த்துருக்காங்க, அது ஒரு நம்பராக வந்து அவங்களுக்கு அதை காட்டணும். இது ஜெமினி வந்து அவங்க வீடியோ பார்க்குது, ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அது வந்து முடிவு பண்ணுது என்ன மாதிரி கண்டென்ட்னு முடிவு பண்ணுது. முடிவு பண்ணி அந்த யார் பார்க்குறாங்களோன்னு சொல்லிட்டு ஜெமினி ஆன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ யூடியூப் ஜோசப் போட்டிருந்தாங்க லாஸ்ட் வீடியோ. ஸோ இன்ஸ்டாகிராம் லிசனிங் அது வந்து அது அப்படி ஆட் பண்றேன், இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன், மறக்காம பாத்துருங்க. அதுக்காக தான் சொல்றாடா இல்லையா? பரவாயில்ல, நம்ம வீடியோ சமதா மச்சான் ப்ரோமோட் பண்ணி சரி பெல் பட்டனை தட்டி விடு. தட்டுங்க, இது ஒரு 4 வகையில் தட்டி விடுங்க, 2 சேனலுக்கு தட்டி விடுங்க. அதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதா ஒரு 1 hour 1.5 hours நம்ம உட்காந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அது அப்படியே தேவையே இல்லை. நம்ம ப்ராம்ப்ட் பண்ணாலும் போதும், இல்லை இப்போ ChatGPT ஒரு வாங்கினாலும் போதும், வாங்கி ChatGPT இங்கே வாங்கி ஆமா இந்த கடன் வாங்கி அங்கே கிடைக்கிறது, அங்கே தூக்கி இங்கே கிடைக்கிறது. சத்தியமா சொல்றேன், உனக்கு தான் ஓட்டு போட்டேன். இப்போ யூடியூபே வந்து கண்டென்ட் கொடுக்குறேன். இப்போ ஸ்டுடியோனா உனக்கு இந்த கண்டென்ட் இம்பார்ட்டன்ட் பிரைன்ஸ்டார்ம் செக்ஷன்ஸ் இருக்கு, என்னென்ன இப்போ வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி யூடியூப்லயே வந்து நம்மளுக்கு நிறைய விஷயம் சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க. பிளஸ் நம்ம உட்காந்து ஒரு கண்டென்ட் நம்ம எடுக்கிறோம்னா அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் நம்ம ஃபர்ஸ்ட்லாம் ரெடி பண்ணுவோம். இப்போ அது எதுவுமே தேவையில்ல, நம்ம கண்டென்ட்டோட லிங்க் யூடியூப்லயே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ இருக்கு. ஸோ அது லிங்க் அதை கொடுத்தோம்னா அதுவே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருது, அதுக்கு காப்பி பண்ணா போதும். ரொம்ப நம்மள வந்து எப்படி சொல்ற ரொம்ப லேசி ஆகிறது நிறைய விஷயம் வந்து ஏஐ பண்ணுது அப்படின்னு தான் சொல்லலாம். மச்சான் சொல்ற மாதிரி கான்செப்ட் நிறைய இருக்கு, நம்ம அதை அக்செப்ட் பண்ணணும் தான். ஸோ அதை நம்ம எப்படி கன்சியூம் பண்ணுறதுன்னு எப்படி ஹேண்டில் பண்ணுறது தான் மெயின் விஷயமே. கண்டிப்பாக எதாக இருந்தாலுமே அந்த எப்படி ஹேண்டில் பண்ணுறது. மூவி இண்டஸ்ட்ரி இப்போ நீங்கள் வந்து இதை பற்றி பேசுகிறீங்கல்ல, வீடியோ கண்டென்ட் பற்றி. ஸோ நான் சொல்கிறேன், மூவி இண்டஸ்ட்ரி வந்து நல்லா வந்து வேறு லெவலில் ஆகிடும். ஏன்னா இன் ஃபியூச்சர் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ டெக்னாலஜி வந்து ஒரு ஜேம்ஸ் கேமரான் கிட்ட இருந்ததுன்னா அவர் வந்து ஏற்கனவே பயங்கரமாக வீடியோ எடுக்க இந்த மாதிரி
படம்லாம் எடுக்கிற ஒரு அதான் அவதார் எடுத்தாரே மச்சான். இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுத்து அவரு எதுக்கு இந்த டெக்னாலஜி இல்ல ஒரு 4 வருஷம் டைம் இப்போ எடுக்கிறாருன்னா ஜேம்ஸ் கேமரான்னு ஒருத்தர் இருக்காரே வந்து அந்த ஒரு பிரம்மாண்டத்துக்கு தான் மச்சான், ரியலிஸ்டிக் பிரம்மாண்டத்துக்கு தான். ஆனா அவர் ஏஐ பண்ணாருன்னா ஜேம்ஸ் கேமரா மாதிரி 1000 பேர் இருப்பாங்க. இல்ல மச்சான் எனக்கு என்னன்னா ஆக்சுவலா ஒரு டைம் கன்செப்ஷனை வந்து நம்ம வேணா ஒரு 4 வருஷம் ஒரு படம் எடுக்கிறாருன்னா அது 2 வருஷம் ஆக்கலாம். அந்த மாதிரி நம்பர்ஸ் அதிகமா கொடுக்கலாம். நம்பர்ஸ் அதிகமா அவுட் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். அவர் ஒரு படம் பண்றதுல 10 படம் பண்ணலாம். இப்ப அவர் கொடுக்குற அதே குவாலிட்டி வந்து கிடைக்குமான்னு கேட்டா டவுட் கிடைக்காது. ஏன்னா அவர் ஏஐல தானே கொடுக்குறாரு. அவருக்கும் வேலை செய்யும், ஆமா எனக்கும் வேலை செய்யும், உனக்கும் வேலை செய்யும், எல்லாருக்கும் வேலை செய்யுன்றது. நீ என்னதான் இல்ல மேபி ப்ராம்ப்ட்னால வித்தியாசம் வருமா? சோ இந்த மாதிரி எக்ஸாக்ட்டா இருக்கணும். ப்ராம்ப்ட் தான் ஏஐடியே வாங்கிடுறோமே மச்சான். ஓ நீ இல்ல ஓனா நம்ம கொடுக்குறோம். இப்போ வந்து ப்ராம்ப்ட் வந்து இது சொல்லி தரதுக்கே நிறைய விஷயங்கள் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ப்ராம்ப்ட் நம்ம படிச்சு நம்ம என்ன தேவையோன்ற அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராம்ப்ட் பண்ணாலே வந்துடும். பட் ஆனா இப்போ எடுக்கிற அந்த அவதார் மாதிரியான ஒரு ரியலிஸ்டிக் வந்து வராதுன்னு நான் சொல்ல வரேன். இல்ல நான் எப்படி நினைக்கிறேன்னா 15 வருஷம் 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவதார் 1 வந்து அப்பவே இருக்கிற டெக்னாலஜி வச்சு அவர் அந்த அளவுக்கு பண்ணும்போது இப்போ இருக்கிற ஏஐ டெக்னாலஜி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அவர் வந்து கண்டிப்பா இதோட பயங்கரமா ஒரு நிமிஷம் சார் சம்மந்தப்படுத்தக்கூடாது. ஏஐ டெக்னாலஜியும் மூவியும் நம்ம லிங்க் பண்ணக்கூடாது. ஏஐ வந்து நீ வந்து ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்குறது தான் ஏஐயோட வேலை. இருக்கிற விஷயத்த உங்களுக்கு இன்னும் மேம்படுத்தணும்னா அது ஏஐல போடும்போது இருக்கிற விஷயத்தை டேமேஜ் பண்ண வாய்ப்பு அதிகம். இப்போ ஆக்சுவலா வந்து அந்த கிளாரிட்டி இதுல கொடுக்காது. நீ கேமரால எடுக்கிற கிளாரிட்டி உங்களுக்கு ஏஐ கொடுக்காது. இல்ல இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கலாம். தனுஷோட ஒரு படத்துல கிளைமேக்ஸை வந்து மாத்தினாங்க ஏஐ வச்சு. அவ்வளவு ரியலிஸ்டிக்கா தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸை மாத்தினாங்களே ஏஐ வச்சு. இப்போ ரீரிலீஸ் பண்ணும்போது கண்ணு மட்டும் திறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அந்த படத்தோட கிளைமேக்ஸே மாத்திருச்சு. அந்த ஸ்டோரியை மாத்தின மாதிரி இருந்தாலும் நிறைய பேர் வாய்ஸ் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது வந்து சினிமா பாதிக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்க. பட் அது வந்து சினிமான்றது ஒரு ஹியூஜ் பீப்புள் வந்து ஒர்க் பண்ணுற ஒரு ஏரியா. ஸோ எல்லாரும் அதோட பிஸ்னஸே வந்து கொலாப்ஸ் பண்ணிடும். ஸோ அது வந்து மோஸ்ட்லி ஏஐ வந்து சினிமாக்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க தான் நான் நினைக்கிறேன். நான் என்னதான் குவாலிட்டின்றது இன்னும் வரல மச்சான். நம்ம இப்போ யூஸ் பண்றது வெறும் சாட் ஜிபிடி, ஜெமினி, இது ஏஐ கிடையாது மச்சான். இது ஜஸ்ட் a tool, அவ்வளவுதான். ஜனநாயகன் கூட ஏஐன்னு நம்ம சொல்றோம், அவ்வளவுதான். டேட்டா இன்டர்ஃபேஸ், இப்போ டேட்டா இன்டர்ஃபேஸ் பண்றது அவ்வளவுதான். நம்ம வந்து எப்படி கூகுளோ அதே மாதிரி நமக்கு டேட்டாவை இன்டராக்ட் பண்ணி கொண்டு வருது, அவ்வளவுதான். அது புது விதமான கூகுள் இல்ல ஃபியூச்சர்ல சொல்றோம். படம் வந்தாலுமே ஏஐ யூஸ் பண்ண கண்டிப்பா. ஸோ அதை இன்னும் டெவலப் பண்ணிட்டு போக தான் போறாங்க ஏஐ. அந்த தனி அவங்க வந்து நம்ம ஏஐ இந்த மாதிரி நார்மல் இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் ஃபியூச்சர்ல வந்தாலுமே இந்த மாதிரி செக்டார்ஸ்ல வந்து யூஸ் பண்ணதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி வரும். அப்படியே யூஸ் பண்ணாலுமே அதுக்கு அகேன்ஸ்டா நிறைய பேர் வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக. இப்போது ஈஸியாக ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அதை தான் போவாங்க. கிராஃபிக்ஸ்னு ஒரு விஷயம் கஷ்டன்றனால நம்ம ஆளுங்க அந்த மாதிரி பண்ணாங்க. கிராஃபிக்ஸ் கம்மியானோன்னு என்ன பண்ணாங்க, கிராஃபிக்ஸ் தான் போனாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படம் மீம்ல வரும், அவ்வளோ கிறிஸ்டன் கிளியராக இருக்கும். நம்மளோட கிறிஸ்டன் கிளியராக இருக்கும். இப்போ அவெஞ்சர்ஸ் எப்படி எடுத்துக்க மச்சான், இப்போ வந்து எதுவுமே சக்ஸஸ் இல்லை. ஈஸியாக எல்லாமே கிடைக்குதுன்றதுனால ரொம்ப குவாலிட்டி அடிவாங்க. அது இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற அந்த ஜெமினி, சாட் ஜிபிடி, க்ரோக்கு, இந்த எந்த ஏஐமே வந்து ப்ராப்பர் இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்றது அதான் சொல்லிட்டோம். அது வந்து ஒரு டூல், அவ்வளவுதான். ஆமா, ரன்வே, மிட் ஜர்னி, 11 லேப்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்கு. ரொம்ப அதிகமான ஏஐ ஃபீச்சரோட இருக்கிறது வந்து, அதாவது அதிகமான பே பண்ணி நம்ம அதுக்கு யூஸ் பண்ற மாதிரி ஏஐஸ் நிறைய இருக்கு. சோ அதுதான் கம்பெனி வாங்கும். இப்போ ஒரு கம்பெனி பண்ணுதுன்னா ஏஐ யூட்டிலைஸ் பண்ணுதுன்னா, ஒரு ஆர்கனைசேஷன் யூட்டிலைஸ் பண்ணுதுன்னா சாட் ஜிபிடி அந்த மாதிரி பண்ணாது. அந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்கனைசேஷன். நீங்க எல்லாம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஹோல் மூவி வந்து சாட் இது வந்து ஏஐ தான் பண்ணும் அந்த மாதிரி இப்போ ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா ஒரு படம் வந்து ஒரே விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோல ஒரே இதுலயும் நடக்காது. அது ஸ்பிளிட் பண்ணும். ஒரு 6-8 விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோக்கு அது ஸ்பிளிட் ஆகும். ஸோ அப்படின்ற போது இது எல்லாம் ஒரு சீன்னாலுமே அது ஒரு ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணுற ஒரு thousands ஆஃப் பீப்புளோட ஜாப் வந்து அது பாதிப்பாக ஆடும். ஸோ அதனால அதை கொண்டு வர மாட்டாங்க தான் நான் சொல்கிறேன். அப்படியே கொண்டு வந்தாலும் அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. ஓகே, அவனுக்கு வந்து 40,000 கிட்ட சேலரி வாங்கிட்டு இருந்தான். இந்த ஏஐ வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு வந்து 15,000 சேலரி மாத்திட்டாங்க. எதனாலன்னு கேட்டா இந்த ஏஐ அப்ப பார்த்தா ஜாப் இருந்தாலுமே பண்றாங்க. அவன் மூவிக்கு தான் ஒர்க் பண்ணி கொடுக்குறான். சோ மூவிக்கு யூஸ் பண்றாங்க. இப்பவே 1 இயர் ஆயிடுச்சு. ஆனா அதான் மச்சான், இப்போ வந்து நீ ஜேம்ஸ் கேமரான் மாதிரி ஒரு ஆள் யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா அது வந்து வேற லெவல் ஏஐயா இருக்கணும். ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் இருக்க ஏஐ யூஸ் பண்ணுவாரு. அவர் வந்து இப்ப இருக்க ஏஐயா
இதுவா அப்படின்னு சிஜியான்னு பார்த்தா சிஜிஐனா சிஜிஐல தான் போவாங்க. ஆமா, ஏன்னா அவங்கலாம் வந்து அதுல வந்து ஊறி பழகினவங்க அதெல்லாம் ஆக்சுவலா. மேபி அதான் 3 to 4 years ஆகலாம். இப்போ வந்து சைனா ஈஸியா கிடைக்குதுன்றப்ப எல்லாரும் அந்த ஆப்ஷன் அதான் மச்சான், அந்த ஈஸியா கிடைக்கிற விஷயம் வந்து டஃபா இருக்கும். ஒரு பெரிய சர்வர் வேணும் ஒரு கம்பெனிக்கு அந்த ஏஐ பண்ணணும்னா. இப்போ கிராஃபிக் மாதிரி ஒரு பெரிய விஷயத்த பண்ணணும்னா அந்த ஏஐயோட லெவல் வேற மாதிரி. நமக்கு இப்போ கிடைக்கிற இப்போ அவன் சொல்ற மாதிரி ஒரு 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 சின்ன விஎஃப்எக்ஸ் வந்து அத்தனை ஸ்டுடியோல அத்தனை பேரோட ஒர்க்கை வந்து ஒரு சின்ன ஒரு சிஸ்டம் பண்ணிருதுன்றப்போ அந்த ஆப்ஷன் ஆக்சுவலா பண்ண முடியாது. இப்போ அதான் டைம் கன்சம்ப்ஷன் salary டைம் கன்சப்ஷன் salary எல்லாமே ஓகே. பட் ஆனா அது வந்து அந்த சர்வர் அதுக்கேத்த மாதிரி பில்ட் பண்ணா மட்டும் ஆஃப் கோர்ஸ் பில்ட் ஆட. ஏன்னா இப்போ ChatGPT இப்போ இன்னைக்கு நம்ம பேசின ஒரு விஷயத்துலயுமே ஆஃப் தி கேமரா நம்ம பேசுற விஷயத்துலயுமே வந்து மச்சான் இது ஒரு பர்சன் மாதிரி நம்ம கூட கனெக்ட் ஆயிருச்சு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்னு பேசணும். அந்த மாதிரி அது வளர வளர இன்னும் growth தான். ஏன்னா இப்போ நம்ம யூஸ் பண்றது ஜெமினி சின்னது. ஆனா அதுக்கேத்த மாதிரியும் இருக்கு இப்போ இருக்கு. நம்ம ஆர்கனைசேஷன் கொடுக்குறாங்க. இன்னும் வர 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 அப்கிரேட் ஆக பீப்புள் நம்மளே வந்து இந்த லெவல் யூஸ் பண்றப்போ மூவி லெவலுக்கு ஏத்த மாதிரி அங்க அப்கிரேட் ஆயிட்டு தான் இருக்கும்னு சொல்லிட்டு அப்போ அது ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஜேம்ஸ் கேமரான் மாதிரி ஆள அதை யூட்டிலைஸ் பண்ணுவாருன்னா அப்போ சாதாரண லெவல்ல இருக்க நம்ம இந்தியன் டைரக்டர்ஸ் அவங்கலாம் வந்து ஏஐ அந்த ஏஐ யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ காஸ்ட்லியா இருக்கும். ஒரு ஆர்கனைசேஷன் வாங்குற அளவுக்கு ஒரு காஸ்ட்லியா இருக்கும். அப்படி பார்த்தா சிஜிஐ இப்போ கம்மியாயிடுச்சு. சிஜிஐ அவங்களுக்கு பார்த்தா காஸ்ட் ரேட்ல இப்போ ஒரு சிஜிஐ பண்ண முடியுது, ஒரு 10 நிமிஷத்துக்கு பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோ. ஆனா ஏஐல ஒரு பண்ண முடியாது நம்மளால ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு. ஆமா, இதுல உண்மைதான். அதோட ப்ரொடக்ஷன் கம்பெனியால அவ்வளோ அஃபோர்ட் பண்ணவும் முடியாது. ஆக்சுவலா இப்போ நம்ம சிஜேன்றது இப்போதான் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வருது. ஸோ அதுவே வந்து லிமிட்டடா தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கே பட்ஜெட்ன்றது அவங்களால கொடுக்கறது கொஞ்சம் பெரிய விஷயம். அது ஒரு எவ்வளோ ஒரு 6 இயர் 7 இயர்ஸ்க்கு முன்னாடி அது நம்ம சொல்றது சிஜிஐயே கஷ்டம்னு சொல்லிட்டு இப்போ சிஜிஐ வர அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சிஜிஐ எல்லாமே இப்போ வர ஆரம்பிச்சு. ஸோ அதே மாதிரி இது எதிர வச்சு நான் இன்ஸ்பயர் பண்ணி சொல்றேன், சிஜிஐ வச்சு தான் இன்ஸ்பயர் பண்ணேன். ஏன்னா அது உள்ள வரும்போது நம்ம அப்படி ஃபீல் பண்ணோம், யாராலையும் எடுக்க முடியல, பத்தல. நமக்கு என்ன பண்ணோம், நம்ம ரியலிஸ்டிக்காவே எடுத்துக்கலாம், யார் சிஜிஐக்கு கொடுப்பா அப்படின்னு தான் எடுத்துக்கிட்டோம். ஆனா அது வந்து நம்ம டிசைட் பண்ண முடியாது. அது அஃபோர்டபுளாவும் இருக்கலாம் இல்ல இல்ல மச்சியா 10 இயர்ஸ்ல வர 10 இயர்ஸ்ல கேமரா யூஸ் பண்ணாருன்னா 20 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஈஸியா யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஏஐ வந்து அது ஈஸியா பண்றதுனால மேபி அது அஃபோர்டபுளாவும் இருக்கலாம். நம்ம அதை சொல்ல முடியாது இல்ல. இதுலயும் வந்து இப்ப அது கண்டிப்பா இப்ப எல்லாராலையும் அது சிஜிஐ பண்ண முடியாது. ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லி. அழிய ஆரம்பிச்சிடும். சிஜிஐ அழிஞ்சிருச்சுன்னா அந்த மாதிரி ஆகும். நான் ஒரு எவாலுவேஷன் மாதிரி தான். அது அழிஞ்சதுன்னு சொல்ல முடியாது. ஏஐ வந்து சிஜிஐ வந்து கன்சியூம் பண்ணிடுச்சு மாதிரி தான் சொல்றேன்.